Good afternoon, praise Lord. Welcome to this video. இதில் வந்து 3 பாயிண்ட்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் எலியா வந்து ஒரு விதவையின் மகனை எழுப்புறாரு உயிரோட. கடவுள் வந்து அந்த விதவையை வந்து ரிச் ஆக்குறாரு பஞ்சத்துக்கு பிறகு. ஸோ பஞ்சத்தில் தான் எலியா அந்த விதவையின் வீட்டுக்கு வராரு. மாவு குறையாமல் கிடச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பஞ்சம் நீங்கின பிறகு அந்த அற்புதம் தொடர்ந்ததா வரலாறு சொல்லலை. அவங்க வெளியே போய் வாங்கக்கூடிய பண வசதிகள் அவங்களுக்கு இருக்குது. அதனால் அந்த விடோ வந்து அற்புதத்தை செய்த கடவுளையும் மறந்துடுறாங்க. அவங்க மறந்துட்டு அவங்க அதனால் கர்த்தர் பார்த்துட்டு அந்த விதவையின் மகன் வந்து வியாதியில் விழுந்துடுறான். அதுக்கப்புறம் எலியா தான் வந்து அவனை எழுப்புறாரு. இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, சம் பீப்புள் பிகம் டிஸ்ஹானஸ்ட் ஆஃப்டர் ரிசீவிங் காட்ஸ் பிளெஸ்ஸிங். அதுமாரி கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் கிடைச்சிடுச்சு, பஞ்சம் நீங்கிடுச்சு, என்னுடைய வீட்டில் வறுமை நீங்கிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம கர்த்தரை மறந்துடுறவங்கள நம்ம இருக்கிறோம். அது வந்து கர்த்தர் விரும்பாத ஒன்று. ஸோ இவ்வுலக ஆசீர்வாதங்களை மட்டும் நம்ம நாடி கர்த்தரை தேடினோன்னாக்கா எல்லா மனிதனை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அது எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம். ஸோ நம்மகிட்ட பார்க்கக்கூடிய ஒன்று இது. மகளுக்கு கல்யாணம் ஆகலை அப்படி சொல்லி உபவாசம் போட்டு ஜெபிக்கிறது. அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு அவங்க போயிட்டாங்கன்னா வந்து அதுக்கப்புறம் டோட்டலாக ஜெபிக்கிறத விட்டுடுறது. அதுமாரி இப்படி இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து டிவி சினிமா அதுலேருந்து கர்த்தர் பேச முடியாது, அல்லது பத்திரிகைகள் அதுலெல்லாம் வரக்கூடிய கதைகள் நம்ம படிக்கவே கூடாது அப்படிலாம் சொல்கிறவங்க இருக்காங்க. எனக்கு வந்து சில ஆக்ட்ரஸ் அதுமாரி எனக்கு பிடிக்கும். ஸோ அதில் ஒருத்தர் வந்து ஜெயபிரதா. அவங்க நடித்த அவங்களுடைய டிஸ்போசிஷன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து 47 நாட்கள் அப்படின்னு ஒரு இதில் நடிச்சிருக்காங்க. அதில் பார்த்தா கணவரோட பிரான்ஸில் போய் அவங்க செட்டில் ஆகுறாங்க. அதுமாரி இவங்க படிக்காதவங்களா இருக்காங்க. இவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியல, வேற ஃப்ரெஞ்சு எதுவுமே தெரியல. கணவருக்கு வந்து அங்கே இன்னொரு மனைவி இருக்காங்க. 2 பேரையும் ஏமாற்றி அவர் இருக்காரு. அந்த அம்மாவுடைய சொத்துக்களையும் இவர் வாங்கி வச்சிருக்காரு. அதில் வந்து ஜெயபிரதா கையை எடுத்து அடுப்பில் வச்சு சூடு வச்சிடுறாரு, பைத்தியம்னு சொல்லிடுறாரு. அதுமாரி ஊர்லேருந்து வந்த லெட்டரை படிக்கிறதுக்கு வேற ஏதோ விலைகளை அவர் கேட்குறாரு. அதுமாரி பயங்கரமாக இருக்குது அந்த கதை. அவங்களால தப்பிக்க முடியல. அவங்க பைத்தியம்னு சொன்னதுனால வீட்டுக்கு வந்த தமிழ் ஆளுங்க கிட்ட கூட அவர் தன்னுடைய கதையை சொல்லவே முடியல. அதுமாரி தமிழ் ஆளுங்க அவங்க வீட்டுக்கு வராங்க, ஆனால் சொன்னால் அவர் ஏற்கனவே அவங்கள எஜுகேட் பண்ணி வச்சுக்காரு, இந்த பொண்ணு வந்து பைத்தியம் அப்படின்னு இது சொல்லிடுறாரு. இப்போ ஆனால் எப்படியோ வேற ஆளுங்க மூலமாக அவங்க தப்பிச்சு இந்தியா வர்றதா அந்த கதை இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஒரு வில்லேஜ் கேர்ளுக்கு எதுவுமே தெரியாமல் நான் இப்போ போய் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக பார்க்கறதுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் நான் பார்த்தது அதை ஒரு செகண்ட் தாட்ஸ் கொடுக்க வச்சது. அது ஒன்று. இப்போ ரீசெண்டாக பயணிகள் கவனிக்கவும் அப்படி ஒரு கதை பார்த்தேன்.
அதில் வந்து ஒரு மாப்பிள்ளை காட்டுறாங்க. அவர் ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு. ஆம், ஒரு 10 நாள் லீவில் வந்து கல்யாணம் பண்ணிடுறாரு. ட்ரெயினில் யாரோ ஒருத்தர் படுத்திருக்காரு. ஆனால் அவர் குடிச்சிட்டு தான் படுத்திருக்காரு அப்படின்னு இவரே நினச்சி அதை வந்து சோஷியல் மீடியாவில் போட்டுடுறாரு. அதுட்டு பெரிய இஷ்யூ ஆயிடுது. ஏன்னா அவர் வந்து குடிக்கிற நபர் கிடையாது, அவர் ஊமை வேற. வேற ஏதோ பிரச்சனையும் இல்லை, படுத்து தூங்கியிருக்காரு. அதனால உனக்கு கண்டிப்பாக சிறை தண்டனையும் இதுமாரி ஃபைனும் கட்ட வேண்டியதாக வரும் அப்படின்ன உடனே திரும்பி அந்த கல்யாண கையோட திரும்பி ஃபாரின்லேருந்து வந்தார் இல்லையா, அங்கே போக பார்க்குறாரு. சாரி, அவரும் இன்னோசென்ட்டாக தான் ஏதோ செய்கிறாரு. பட் இதுமாரி நம்ம கத்துடைய ஞானங்கள், தெய்வ பயங்கள் நமக்கு இல்லைன்னா இந்த மாதிரிலாம் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அது மாதிரி தான் நான் வந்து வேலூருக்கு இது மாதிரி தான் ஒரு இன்னோசென்ட்டாக ஒரு 21 இயர்ஸில் நான் வந்த போது இந்த மாதிரியான கன்னிகள் எனக்கும் வைக்கப்பட்டிருந்தது. யாருக்குமே வந்து அது மாதிரி இருக்குது. ஸோ கத்துடைய பாதுகாவல், கத்துடைய ஞானங்கள் இதனால்தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல வரேன்.